ஆல்ரெடி தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் 9th வந்து ஃபர்ஸ்ட் 2 பாடம் முடிச்சாச்சு. இப்போ இது வந்து 3வது பாடம். உள்ளத்தின் சீர் அப்படின்ற தலைப்புல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏறு தழுவுதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல் அப்படின்றது நம்ம கொண்டாடுற ஜல்லிக்கட்டு தான் வந்து ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏறு தழுவுதல் அப்படின்ற வேர்டு வந்து எந்தெந்த நூல்கள்ல இடம் பெற்றிருக்கு, பண்டைய தமிழர்கள்ல யார் யார் ஏறு தழுவுதலை போற்றினார்கள், யார் யார் அதை பற்றி சொன்னாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏறு தழுவுதல் அப்படின்றத வந்து கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. கலித்தொகை பொறுத்த வரைக்கும் முல்லை நில ஆயர்கள் பற்றி கலித்தொகையில் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அவர்களின் வீரத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்லி முல்லை கலியில வந்து ஏறு தழுவுதல் அப்படின்றத களம் குறித்த அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. ஏறு தழுவுதலோட களம் அது எப்படி இருக்கும் அப்படின்றதோட இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது முல்லை களி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏறு தழுவுதல் காளையோட துகள்னு கொடுத்துருக்காங்களா, அதில் திமில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏற்றனர் மார்பு அப்படின்னா வந்து காளை சண்டை போடும்போது என்ன பண்ணும், மார்புல குத்திடும். அப்படி மார்புல குத்திடுச்சு அப்படின்னா வந்து குத்துனவங்க என்ன அடிப்பட்டவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க, கவிழ்ந்தனர். அதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, கலங்கி போயிடுவாங்க. அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஏறு தழுவுதலோட களம் பத்தி சொல்லியிருக்காங்க. எதுலன்னா முல்லை கல்லியில வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஏறு தழுவுதல் அப்படின்ற நிகழ்வை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல சொல்லியிருக்கிறது வந்து கலித்தொகை. அப்போ ஏறு தழுவுதல் அப்படின்னா மாடு பிடிச்சிட்டு போறவங்கலாம் இப்போ என்ன சாப்பிட்டு இருந்தாங்கன்னா களி தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அதனால கலித்தொகையில முல்லையில வந்து கலித்தொகையில வந்து எழுந்தது துகள், அதாவது திமில் ரொம்ப இதா இருக்கும், மார்புல குத்திடும், கவிழ்ந்தன அவங்க கீழே விழுந்துருவாங்க, எல்லாரும் கலங்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏறு தழுவுதலோட களம் குறித்த அடிகள் தான் இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இன்னொரு பாட்டு என்னது அப்படின்னா வந்து, நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற காளைகளை வந்து யாரு கூட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, மருத நிலத்து போர் வீரர்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கீறும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீர் எடுப்பவை நிலம் சாடுபவைன்னு என்ன அர்த்தம்னா, நிலத்தை வந்து காலால கீறிடும். புழுதியை எழுப்பின. ஓகேவா, அதுல வந்து என்னாகும், மண்ணை வந்து தெறிக்க விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலத்தை நொறுக்கின சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று எதிர்த்து கொண்டன. மாறியேற்று சிலைப்பவை மணல் எல்லாத்தையுமே தெரிச்சு விட்டுரும். மண்டி பாய்பவை சண்டை போடுறது. துளங்கு மில் நல் ஏற்றினம் அப்படின்னா என்ன அர்த்தம், சில மண்டிட்டு பாய்ப்பன. இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மருத நிலத்து போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் எதுல சொல்லியிருக்காங்கன்னா கலித்தொகை. அது வந்து முல்லை கலித்தொகை, இது வந்து மருத நிலத்துல கலித்தொகை. ஓகேவா. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை அப்படின்னா வந்து அந்த காளைகள் வந்து மண்ணை நோண்டும் போது புழுதி பறக்கும். அடுத்தது வந்து பாஞ்சு ஒரு பல களம் புகும் அப்படின்னா வந்து போருக்கு போகும். மல்லர் வனப்பு ஒத்தன, அது மாதிரி மருத நிலத்து கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் கலித்தொகையில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலித்தொகை முல்லைப்பாட்டு, காலை எப்படி இருக்கும், முட்டும், மார்புல முட்டிடும், கலங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லணும். இது நீர் எடுப்பவை நிலம் சாடுவைனா அந்த மாடு எப்படி சண்டை போடும், இதை வந்து மருத நிலத்து கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர சிலப்பதிகாரத்திலையும் புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. அப்ப ஏற்கனவே கலித்தொகை கலியில வந்து சொல்லியிருக்காங்க, முல்லை மருத களி இது ரெண்டுத்திலுமே வந்து கலித்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து இது இல்லாம சிலப்பதிகாரத்திலும் புறப்பொருள் வெண்பா மாலையிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறு கோல் அப்படின்றது குறித்து கூறப்பட்டுள்ளது. அடுத்தது பல்லுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எருது கட்டி, அது வந்து ஏறுகோல், புறப்பொருள் வெண்பா மாலையிலும் ஏறுகோல் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பல்லுன்றதுல வந்து எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை
அப்போ எருது கட்டி அப்படின்னா எருதோட கண்ணுக்குட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எருது கட்டினா எருதோட கண்ணுக்குட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காங்க. கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கலாங்க. எருது கட்டி, பல்லுனா என்னன்னா எருது கட்டி, அதோட பேர் என்னன்னா கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை நூல்கள்ல வந்து ஏறு தழுவுதல் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒண்ணு வந்து கலித்தொகை, மருதம், முல்லை 2 பாட்டு. இது இல்லாம சிலப்பதிகாரத்திலும் புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பல்லு இலக்கியத்திலும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொல் சான்றுகள் அப்படின்றது எங்கெங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேலம் மாவட்டத்துல வந்து நடுக்கல், அதாவது இறந்தவங்களுக்கு வந்து ஒரு கல் நடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கல்லை வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா வந்து, சேலம் மாவட்டத்துல எருது விளையாடி மரணமுற்றவன், நம்ம எருது விளையாடி இறந்துட்டார் போல, அவர் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொறுத்தார் கல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. எருது பொறுத்தார் கல், எருது போட்டியில வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிரி சங்கன், அதாவது அவரோட பேர் வந்து சங்கன், கருவன்துறையிலே, என்னன்னா என்ன ஊர்னா கருவன்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கன் அப்படின்றவர் இறந்துட்டாரு, அவரோட பையன் நட்டு வச்ச கல்லு அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப எருது பொறுத்தார்கல் அப்படின்றது வந்து சேலத்துல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு அது வந்து நம்ம நடுக்கல்னு சொல்லலாம். சேலம் இல்லாம அடுத்தது என்ன ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரி, கரிகையூர். அப்ப நீலகிரி, நீலகிரினா ஊட்டி, ஊட்டியில வந்து கோத்தகிரி, ஊட்டியில கோத்தகிரியில கரிகையூர் அப்படின்ற ஒரு ஊர்ல கூரிய கொம்புகளுடன் சிலிர்ந்த திமில்களும் கொண்ட 3 எருதுகள் பலர் கூடி விரட்டுவது போன்ற ஒரு ஓவியம் இருக்கு. சேலத்துல வந்து நடுக்கல் நட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில வந்து கரிகையூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து 3 எருதுகளோட சண்டை போடுற மாதிரி ஒரு ஓவியம் இருந்துச்சு. அடுத்ததா வந்து திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது போல இருக்கிற ஓவியம் வந்து எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து கல்லாத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. அது எங்க இருக்குன்னா மதுரையில, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லாத்து மேட்டுப்பட்டியில வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம். அப்ப எங்கெங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா போதும். சேலம்ல வந்து நடுக்கல், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கரிகையூர்ல வந்து 3 எருதுகளோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஓவியம், அடக்கம் எல்லாருமே சுத்தி அடக்குற மாதிரி ஒரு காளை ஒன்றை அடக்குற மாதிரி இருக்கிறது வந்து மதுரையில, மதுரை உசிலம்பட்டியில கல்லாத்து மேட்டுப்பட்டியில இருக்கு. தேனி மாவட்டத்துல வந்து என்னன்னா சித்திரக்கல் புடவு அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு காளை ஓவியம், திமிழுடன் கூடிய காளை ஓவியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து காளைகளை வந்து நம்ம தெய்வமாக வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி அகழ்வாய்வுல கிடைக்கப்பட்ட சான்றுகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருக்காருன்னா ஐராவதம் மகாதேவன். இது கேட்பாங்க. சிந்து சமய நாகரிக மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு கல் முத்திரையிலிருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா ஐராவதம் மகாதேவன். அப்ப நம்ம காளைகள் மாடுகள்லாம் ஐராவதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் இம்பார்ட்டன்ட். மித்ததெல்லாம் எப்பயும் போல கதை தான். இப்போ ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளமாக இருந்தது. பாலை நிலத்து மக்களின் தேவைக்காக போக்குவரத்துக்காகவும் இதை யூஸ் பண்ணாங்க. முல்லை நிலத்துல வந்து மக்கள் அடையாளத்தோடு அடையாளமாகவும் இருந்தது. மருத நிலத்துல வந்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்திக்காகவும். அப்போ முல்லை நிலத்துல வந்து ஏறு தழுவுதல் அப்படின்றது வந்து அடையாளமாகவும், மருத நிலத்துல வந்து வயல்வெளியில வேளாண்மை செஞ்சு தொழில் உற்பத்திக்காகவும், பாலை நிலத்துல வந்து போக்குவரத்துக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது நம்ம மாட்டுப்பொங்கல், எப்பயுமே மாட்டுப்பொங்கல் எப்படி வைப்போம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு இன்னொன்று என்ன பேருனா மாடு பிடித்தல், மாடை பிடிக்கிறாங்க, அணைக்கிறாங்க, மாடை விடுறது, மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சல்லிக்கட்டுன்னு இருந்துச்சு, அது பேச்சு வழக்குல நமக்கு ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சு. ஜல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்பொழுதும் இப்பயும் இருக்கு. அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்பெயின் நாடு. ஸ்பெயின் நாட்டில் வந்து இப்போ தேசிய விளையாட்டாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காளை சண்டை இருக்கு. இதுல காளையை அடக்கினா மட்டும் பத்தாது, அந்த காளையை வந்து சாவடிக்கணும், இறந்துரும் அப்படின்றது தான் வந்து இதுல வந்து அது போட்டியே. இப்ப காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா தேசிய விளையாட்டாக காளையை கொண்டிருக்கிற நாடு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்பெயின் நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில நாட்டு விளையாடுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் அவன் ஜெயிச்சிட்டாலும் தோத்தாலும் அந்த காளையை வந்து கொன்றது இப்போ வரைக்கும் வழக்கத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்துல வந்து ஏறு தழுவுதல் பொறுத்த வரைக்கும் காளையை அடக்கணும், ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிக்கும் போதும் காளைகளை வழிபாடு செய்வோம். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டு தான் வந்து காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவார் எங்கன்னா நம்ம தமிழகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறு தழுவுதல் அப்படின்றது எவ்வளோ ஆண்டுகளா பழமையானதுன்னு கேட்டாங்கன்னா 2000 ஆண்டுகளாக பழமையானது அப்படின்னு சொல்லலாம். பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தவும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மை வலியுறுத்தும் வழிபாட்டையும் கூறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் மருத நிலம், முல்லை, பாலை மூணுத்துலையுமே வந்து ஏறு தழுவுதல் யூஸ் பண்றாங்க. முல்லை நிலத்துல வந்து அவங்க மக்களுடைய குணநலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மருதத்துல வந்து வேளாண் உற்பத்திக்காகவும் அடுத்ததா பாலையில வந்து போக்குவரத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எதுல வந்து ஏறு தழுவுதலோட பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கலித்தொகையில சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. இது இல்லாம அடுத்தது இன்னொன்னு என்ன படிச்சோம், புறப்பொருள் வெண்பா மாலைக்கு அப்புறம் கடைசியா ஒண்ணு பார்த்தது வந்து பல்லுல வந்து கண்ணுடையம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளவுதான் இது ஃபர்ஸ்ட் லெசனு. ஓகே.